ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் மேக்ஸ் செக்ஷனல் புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? (168 minus 54) கரெக்டா? நான் ஒரு 168 ஒரு 54 போட்டால் 4 114 வரும். ஸோ 114 டிவைடட் பை 168 ஒரு 54னா 12 11 12 அப்போ 222 வரும். கரெக்டாக அடிச்சுட்டு என்ன வரும்? 5 57 111 வரும். இருக்கா? அடுத்த கொஷின் 5.1 99 1 இது நான் பாயிண்ட் எடுத்துக்கல. 96 9 ஸ்டூடெண்ட் பை எக்ஸ். 51 ஆக்சுவலி 3 டேபிளில் போகும். கரெக்டாக 1 7 3 2 3 7 இது 17 3 2 3 எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே 17 3 2 3ன்னு இருக்கு. 17 இன்ட்டு ஒரு 9 போட்டுப்போமா? 19 போட்டுக்கலாம். 3 6 5 1 7 3 12. ஓகே, இப்போ 17 இருக்குது, 9 6 9. இது எப்படி எழுதலாம்னா 17 டேபிள் அடிச்சுன்னா 19 டைம் போகும். கரெக்டா? இப்போ 1ல் முடியக்கூடியது 9 6 9 இன்ட்டு 19. ஆன்சர் 1ல் முடியும். ஒருக்கு 1. மார்க்டு ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் 28 is divided by 100 1457 25. காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, மார்க்டு ப்ரைஸ் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் 25னா காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்குடு ப்ரைஸ் வந்து 32. ஓகே, இப்போ சேலிங் ப்ரைஸ் வச்சுப்போமா? சேலிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் 100னா சேல் பண்ணது 103. டிஸ்கவுண்ட் தான் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? மார்க்குடு ப்ரைஸ் மைனஸ் சேலிங் ப்ரைஸ் தான் பார்ப்போம். அப்போ 3200 103 இன்ட்டு 25 3 are 15 5 602 5752. இப்போ 2575. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3200 2575க்கான டிஃப்ரென்ஸ் 10 ஒரு 5 போச்சுன்னா 5 போச்சுன்னா 2 5 6. அப்போ 6 2 5 கீழே மார்க்கெட் ப்ரைஸ் 3200 இன்ட்டு ஒரு 00 போட்டோம். அப்போ 32 625. இப்போ இன்ட்டு 2 போடலாமா? 2ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கரெக்டா? அடுத்த கொஷின் 5P 24 minutes 5P வந்துட்டு ரெண்டுமே எம்டி பண்ணுது. 21 42 எல்சிஎம் எடுக்கிறேன். 3 டேபிளில் 7 டைமு 1 4 டைமு 7 டேபிளில் 2 டைமு திருப்பி 1 டைமு. இப்போ 14 இன்ட்டு 3 தான் எல்சிஎம் 12 42. இப்போ 1 2. ஓகே, both the pipes are open together. How much time should pipe? அப்போ 3x இருக்குது ப்ளஸ்ஸு பைப்பி வந்து ஒரு சில டைம் கழிச்சு ஆஃப் ஆகிடுது. பைப்பே தான் கடைசி வரைக்கும் ஃபில் ஆகும்.
அப்போ 16 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பையோட எஃபிஷியன்சி 2 ஈக்குவல் டு 42. அப்போ 3x ப்ளஸ் 32 minus 2x is equal to 42. x is equal to 10. ஆமாம். அடுத்தது சர்ஃபேஸ் ஆஃப் சர்ஃபேஸு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே. ஓகே, டிஎஸ்சி என்ன 4 பை ஆர் ஸ்கொயரா 4 பை ஆர் ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன 4/3 பை ஆர் கியூப். இப்போ 4/3 பைன்னு இருக்கா 4/3 பை. இது எனக்கு தெரியல. Sum of natural numbers. So 18 is divided by 2 9. The secant square theta minus 1 is divided by secant theta. அதே மாதிரி cosecant square theta minus 1 is divided by cosecant theta. அதே மாதிரி sin square theta minus 1 is divided by sin theta போடலாமா. இப்போ சீக்கன் ஸ்கொயர்னால் இதை வந்து tan ஸ்கொயர்னு எழுதலாம், இதை வந்து காட் ஸ்கொயர்னு எழுதலாம். இது சீக்கனு, இது வந்து கொசிக்கனு இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் டீட்டா வரும், சாரி காஸ் டீட்டா வரும். கரெக்டா? ஆமாம். அப்போ இது வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் டிவைடட் பை சைன் டீட்டா வச்சுப்போமா. டேனு காட்டும் ஒரே டேர்மில் இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஓகே, இது வந்து காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா இன்டூ மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் டிவைடட் பை சைன் டீட்டா. இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் சைன் கியூப் காஸ் கியூப் மைனஸ் காஸ் கியூப். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், காஸ் கியூபும் இருக்குது மைனஸ் காஸ் கியூபும் இருக்குது. மைனஸ் போடணும். அடுத்த கொஷின் 8, அதாவது 4/3 இன்ட்டு 1, 4/3 இன்ட்டு 1 இன்ட்டு 3 போட்டால் 3 4. அப்போ 25/2 25/2. Third proportionals 10x square 30xy is equal to 30xy is divided by c. x அடிக்கிறோம், ஒரு x இருக்கு, இந்த x அடிச்சிடறேன், 0 0 அடிச்சிடறேன். இப்போ y ஸ்கொயரு 9 90 வரும். 90y ஸ்கொயர். டூ ஸ்கொயரு 9 கியூபு 2, இது என்ன 6 5 6 1 3 டேபிளில் போடலாமா. 2 1 8 7, திருப்பி 3 டேபிளில் 7 2 9, திருப்பி 3 டேபிளில் 2 4 3, திருப்பி 3 டேபிளில் 8 1, திருப்பி 3 டேபிளில் 2 7, திருப்பி 3 டேபிளில் 9, திருப்பி 3 டேபிளில் 3. 1 2 3 4 5 6 7 8. 2 square into 3 2 the whole power 3 is divided by 2 into 3 power 8 எழுதலாம். 2 power 2 into 3 power 6 into 3 power 8. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 2 வரும். கரெக்டாக தான் போடுறேன்னா. ஓகே, மேலே ஒரு 2 இருக்கும். 6 3 power 6 3 power 8 வரும். கரெக்டாக? அப்போ 2
3 power 2 வரும். இப்போ 2/9 வரலையே. ஓ மை காட், தப்பு பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி இங்கே 3 இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஆனால் அங்கே ஸ்கொயர் ரூட் தான் இருக்கும். அப்போ 2 power 2 இன்ட்டு 3 power 6 is divided by 2 into 3 power 1 2 3 4 5 6 7 8 இருக்குன்னா இங்கே 4 தான் போடணும். என்ன ஆகும்னா 2 இருக்கும், 3 power 2 இருக்கும். அப்போ 9 into 2 18. Sum of 2 times of Priya Jaya age வந்து 48. Sanjay is equal to 2 times of Jaya. Mohit is equal to 4 years more than, so 4. Again Sanjay Mohit is equal to 46. இப்போ சஞ்சய் தான் 2J கொடுத்துருக்கான்ல, மோஹித் வந்து P plus 4 கொடுத்துட்டான் 46. அப்போ 2J plus P is equal to 42வா? ஓகே, இங்கே வச்சுக்கலாம் இல்லையா? 2J P is equal to 42. Percentage of Priya and Jaya. இப்போ இன்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஆகும்? 2 4 இன்ட்டு 2 4 84 வரும். கரெக்டாக 84. இப்போ அடிச்சு விடுங்க. -3J is equal to -84ல் ஒரு 48 போச்சுன்னா 36. ஜெயாவோட ஏஜ் வந்து 1 2ங்க. ஜெயா வந்து 1 2 அப்படின்னா 2P ஒரு 12 ஒரு 48. அப்போ 2P is equal to 48ல் ஒரு 12 போச்சுன்னா 6 36. இப்போ P is equal to 1 8. 18 ஒரு 12 போட்டு என்ன வரும்? 30. 30. சேலிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, சேலிங் ப்ரைஸ் இருக்குது, சேலிங் ப்ரைஸ் 2 இருக்குது. இது வந்து 100 ரூபாய் இருக்குன்னா இது வந்து 300 ரூபாய் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேலிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ரெண்டாவது கேசஸில் ப்ராஃபிட் 4 டைம்ஸ் ஆகுது. 4P is equal to சேலிங் ப்ரைஸ் 300 ரூபானா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இந்த 4P எடுக்கிற இடத்துல 100 மைனஸ் 8P, ஓகேவா, போட்டுட்டு 300 மைனஸ் 8P வச்சுப்போம். இப்போ 400 மைனஸ் 4CP is equal to 300 மைனஸ் CPன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இது இங்கே வரும்போது 100 வரும், இது அங்கே போகும்போது 4 அப்போ 3CPன்னு வரும். கரெக்டாக? அப்போ CP is equal to 100/3. அவன் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ 100 ரூபாய் இருக்குது, இது வந்து 100 ரூபாய், இது டிவைட் பை கீழே வந்து என்ன போடுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம், இன்ட்டு ஒரு 100 போட்டுருவோம். அப்போ 300 மைனஸ் 100 200 is divided by 3 is divided by 100 is divided by 3. 3 கேன்சல் ஆகும். இன்ட்டு 100 போட்டால் 200. 200 என்பது இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? $30x தான் நம்மளுக்கு 5250 அப்படின்னா HCF கேட்குறாங்களா? 1,275 175 தான் HCF. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரொம்ப கஷ்டம். A வந்து 11, B வந்து 13, இது வந்து 3 1. ஓகே, 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க 3 days. அப்போ 4 இன்ட்டு ஒரு 3 போட்டால் 12ங்க. இதில் 12 போச்சுன்னா 1 2. அப்போ பேலன்ஸ் 25 வந்துட்டு A மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறான் 7.
ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 3 ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், அதாவது 15015 இன்டூ 3 10 15 அப்படின்னா சீப்பஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம். நல்லா நான் வச்சுக்கோங்க, சீப் கேட்கல, காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம் கேட்குறாங்க. இப்போ 7 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க கரெக்டாக. ஆன்சர் 1ல முடியும். 300 இன்ட்டு 7 போட்டால் 21021 இது வரைக்கும் பாருங்க. Vendor buys 44 laptop. 4 8 8 8 4 is divided by 44. 4 டைம் போகும் லெவல் டேபிளில். இது வந்து 44 4 டைம் போகும். பேலன்ஸ் 4 8ன்னு இருக்கா, இப்போ 4 டைம் பேலன்ஸ் 4 8ன்னு இருக்கா, 4 டைம் பேலன்ஸ் 4 4ன்னு இருக்கா, 4 டேபிள் அடித்தா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1111. இப்போ 35252 இஸ் டிவைடட் பை 28. சேலிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். 7 டேபிள் அடிக்கிறேன், 4 டைம் போகும். 35 போட்டால் 5 டைம் 0 3 6 கரெக்டா. திருப்பியும் கரெக்டு தான். 2 டேபிள் அடிக்கிறேன், 4 டேபிள் அடிக்கலாமா, இந்த 2 டேபிள் அடிக்கிறேன். 25 18 திருப்பியும் 2 டேபிள் அடிக்கிறேன். 1 2 5 9 இதான் சேலிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ 1 2 5 9 1 1 1ன்னு இருக்குது. 8 4 1. இப்போ 148x தான் நம்மளுக்கு. 6 9 5 6னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முடிஞ்சு போச்சு. 74 3 4 7 8 கரெக்டாக. 7 1 7 3 9 37 இன்ட்டு 17 போடுங்க, 9ன்னு வரும். 2 7 இருக்குது, 47 இருக்குது. அப்போ 37 இன்ட்டு 47 போட்டு பார்ப்போங்க. 9 49 7 3 21 25 28 12 14. இப்போ 9 13 6 7 17 வருது பாருங்க. 1713 இதை போட்டால் வருது. 47 போட்டால் 47 போட்டால் வருது. 8 digit number is divisible by 9. இப்போ 5 1 8 8 3 PE 4 7. ஓகே, இப்போ 3 அடிச்சு விட்டுடுறேன், இதை அடிச்சு விட்டுடுறேன், இது அடிச்சு விட்டுடுறேன். இப்போ 4 ஒரு இதுவும் அடிச்சு விட்டுறேன். பி வந்து ஒன்று 3ஆக இருக்கணும், இல்லைனா 6ஆக இருக்கணும், இல்லைனா 9ஆக இருக்கணும், 12ஆக இருக்கலாம். சாரி, இது 3 ஆப்ஷன்ஸில் இருக்கணும். மேக்ஸிமம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 9 தான் இருக்குது மேக்ஸிமமாக. கரெக்டா, 9 தான் இருக்குது. சம் ஆஃப் டிஜிட்ஸ் divisible by 9 தானே வரணும். 9 divisibility ரூல் வந்து சம் ஆஃப் த டிஜிட் divisible by 9. சம் ஆஃப் பண்ணலாமா? 5 1 8 8 3 P 4 7 இது 9 வருது, அடிச்சிட்டேன். ஓகே, 8ஆ, இது 10 வரும், 18 வந்துச்சு. ஓகே, பேலன்ஸ் இதுவும் 9 வருது, அடிச்சிட்டேன். ரிமைனிங் 9ஆக தான் இருக்கும். கரெக்டு தான். Transversal line isn't to cut the distance parallel lines. Yes, cuts. Transversal line 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குது போல். இப்போ எஸ் இருக்குது,
டின்னு இருக்குது. இது வந்து ஏவா, பியா, சியா, டியா? இது வந்து இஎஃப், ஜிஹெச். இப்போ ஏபி லென்த்து கொடுத்துருக்காங்க 5, சிடி லென்த்து கொடுத்துருக்காங்க 3, இஎஃப் ஓடுது பாருங்கள் 15. இங்கே 5 இருக்குன்னா இன்ட்டு 3 போட்டால் 15 வரும். அதே மாதிரி ஜிஹெச் கேட்குறாங்க இதோட லென்த்து, அப்போ இன்ட்டு 3 போடுங்க, இன்ட்டு 9 வரும். அடுத்தது 1200 is divided by 00 into 25 minus 1/4k is equal to 10. 25 into 12 போடுங்க, 010. இப்போ 300. இன்னும் வரும் 29 into 4 போட்டா 1160. டிஸ்கிரிமினன்ட் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்குறாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் 4 3c என்ன 2. அப்போ 16 மைனஸ் 24 வரும். இப்போ ஆன்சர் வந்து 24ல் 16 போச்சுன்னா 8 மைனஸ் 8 வரும், விச் இஸ் கிரேட்டர் தென் 0. கரெக்டாக? அப்போ இமேஜினரி ரூட்ஸ் வந்து இமேஜினரி. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் வேர்டெக்ஸ் ஆங்கிள் 14. இப்போ 180ல் ஒரு 14 போச்சுன்னா எவ்வளோ? 7, 10ல் ஒரு 4 போச்சுன்னா 6, 6 டிவைடட் பை 2 போட்டால் 83ங்க. ரிமைனிங் பேஸ் ஆஃப் த ஆங்கிள் 83 வரும். % கேட்குறான். 2% ஆஃப் x is equal to 3601. 180. இப்போ 1900 வருமா? $120 long train undertakes speed is equal to distance by time. 120 meter long, 18 meter speed வந்து overtakes a man வந்து மூவிங் ஆகுறான். ஆனால் ஸ்பீடோட ட்ரெயினோட ஸ்பீடுன்னு தெரியல. எப்பவுமே மேனை விட ட்ரெயின் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக போகும். கரெக்டாக? அதனால் எக்ஸ் மைனஸ் 9 வச்சுக்கிறேன். கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்ட் நமக்கு 5/18 போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 9 5/18 இன்ட்டு ஒரு 18 is equal to 120. இப்போ 18 8 நினைங்க, இப்போ என்ன ஆகும்? 24 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 33 வரும். இதுதான் வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. ஓகேவா? இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்குது, இதுவும் கிலோமீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூயும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்கும். ஓகேவா? 33ன்றது ஸ்பீடு. ஓகே. இப்போ அவன் கேட்குறது இந்த ட்ரெயின் வந்து அனதர் ட்ரெயினை கிராஸ் பண்ணதான். ஆக்சுவலி இந்த ட்ரெயினோட லென்த்து 120, அனதர் ட்ரெயின் வந்து 230. ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்போ 33 இந்த ட்ரெயினோட ஸ்பீடு, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு 27. ஓகேவா? என்ன டைமிங்கில் போயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ 120 230 இருக்குது, 0 5. அப்போ 350 இது ஒரு 60. கரெக்டாக? 60 கீழே போட்டுக்கோ. 60 இன்ட்டு 5/18 போட்டுக்கலாம். 0 0 அடிச்சுக்கலாம். 3 7. இப்போ 7 into 3 தான் ஆன்சர். 21 செகண்ட்ஸில் கேட்குறாங்க. துஷ்ரா borrowed 2 lakhs. How much simple interest will he pay at the rate of 8% per annum at 4 years? 2 lakhs. 8 into 4 is divided by 100.
64 ஒரு ஆன்சர். இந்த கொஷின் எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ். டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருக்குன்னு பாருங்கள். 10%னா 10ஆக இருப்பது 11ஆக மாறுது. அதோட இன்வெர்ஸ் 11 10. அப்போ 21 பார்ட்டு தான் நம்மளுக்கு 1617. ஃபஸ்ட் யார் இருக்கா? பியூஷ் இருக்கான். அடுத்தது மனோஜ் இருக்காங்க. பியூஷ் லெவல் பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 7 டேபிள் அடிக்கிறேன். 7 டேபிளில் வந்து 3 டைம் போகும். 2 டைம் போகும். 2 1 3 1. ஓகேவா? திருப்பி 3 டேபிள் அடிக்கிறேன். 7 7. ஆன்சர் 7 7. இந்த இருக்கு பாருங்க, 7 7. இருங்க, 21 பார்ட்டு தான் 1617 அப்படின்னா பியூஷ் கரெக்டாக தான் அடைச்சிருக்கோம். 77. ஆக்சுவலி 77 இன்ட்டு 11 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 7 7 7 7 7 14 847 தான் வரும். பார்க்குறதுக்கு அப்படியே டேரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக உடனே 11 இன்ட்டு 77 போட்டால் நம்மளுக்கு 7 7 வரும் அப்படின்னு நினச்சிட்டோம். தப்பு. 847. தென் அது 10a the whole cube square plus 15b the whole cube ப்ளஸில் இருக்குது. அப்போ 10a ப்ளஸ் 15b the whole square ஆ? hollow is a formula என்ன? வால்யூம் ஆஃப் hollow sphere என்ன வரும்? 4/3 pi r cube minus r cubeன்னு வரும். கரெக்டாக 4/3 22/7. எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா 216. இதே மாதிரி 27. கரெக்டாக இப்போ 216ல் 27 போச்சு அப்படின்னா 9 18. இப்போ 189 வருது. கரெக்டாக 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 189 இன்ட்டு டென்சிட்டி லெவல்னு கொடுத்துருக்காங்க. ஒன் 189 ஏதோ 13 14 189 3 டேபிளில் போகுமே. 6 3 9 36. இங்கே பாருங்கள், அகைன் 2 2 2 2 2 4 2 2 4 2. ஆன்சர் வந்து 2ல் முடியணும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது 2ல் முடியக்கூடியது. 242 இன்ட்டு 36 12 24 25 12 14 6 12 7. இப்போ 2 11 7 712ன்னு இருக்கா? அப்பாடி வச்சுட்டாங்க பாருங்களேன். ரிங் பாருங்க, 712 வச்சுருக்கான். எங்கேயும் 712 வச்சுருக்கான். நான் இதுக்கு ஒரு ஜாக்கிரதையாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, 3 2s are 6 12 இப்போ 8 11 7 8 8712 தான் வரும். மீடியன் கேட்குறாங்க. 11 11 13
21, 34, 58, அப்புறம் 64, 65, 70, 78. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11னா இப்போ 5 வருமோ? 64 தான் மீடியம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன? சிக்மா சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை n. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 6 5 4 7 59 7 5 82 91 55 78ங்க. ஓகேவா? இப்போ 12 10 17 13 10 12. அப்போ 1 2 3 4 42 வருது. 2 10 14 ஒரு 12 17 ஒரு 12. இப்போ 11 11 11 13 15. ஓகே, 552 வருது. 552 1 2 3 4 5 6 7 8ஆல் அடிச்சு விட்டோம் அப்படின்னா 48 வருமா? 7 48 வரும். 48 7 2 5 72 வரும். 79 வருது. ஆவரேஜ் 79. ஆவரேஜ் 79 வருது. சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை n. கரெக்டா? ஆவரேஜ்னா 79 தானே. இப்போ 79னா 79க்கும் ஒரு 5 9 ப்ளஸ் ஒரு 5 போட்டால் என்ன வரும்? 9 ப்ளஸ் ஒரு 5 14 -14 வரும். 79ல் ஒரு 47 போச்சுன்னா 32 -32 வரும். அதே மாதிரி 79ல் ஒரு 59 போச்சுன்னா -20 வரும். அதே மாதிரி -4 வரும். 80 81 82 3 வரும். 91ல் ஒரு 79 போச்சுன்னா 2 1 12 வரும். அதே மாதிரி -79ல் ஒரு 55 போச்சுன்னா 4 -24 வரும். 1 வரும். இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணுமா? ஸ்கொயர் பண்ண யூனிட் வச்சு ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு தெரியல. இதை ஸ்கொயர் பண்ணுறேன். 14 × 14 போட்டால் 6 வரும். ப்ளஸ் ஒரு 4 வரும். ப்ளஸ் ஒரு 0 ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் ஒரு 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் ஒரு 1ங்க. இஸ் டிவைடட் பை n. 1 2 3 4 5 6 7 8 8. இப்போ ஒரு 10 இந்த ஒரு 10 இந்த ஒரு 10 16. இப்போ 6 6 இப்போ லாஸ்ட் டிஜிட் 6ல் முடியும்னா இங்கே 8ன்னு இருக்கும். 6ல் முடிக்கிறதுனா நம்மளுக்கு 48 56 முடியும். கரெக்டாக 56 முடியும். 7 வந்து முடியும். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டிஜிட் ட்ரையே பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் இல்லாமல் அதை ஸ்கொயர் ரூட் வேறு எடுக்கணும்ல, ரொம்ப கஷ்டம். ஸ்கொயர் ரூட்னு எடுக்கணும் வராது. ஓகே. ஒரு கொஷின் தப்பாக போட்டுட்டேன். ஒரு கொஷின் தப்பாக போட்டிருக்கேன். இது அச்சோ, இதுவா? என்ன தப்பாக போட்டிருக்கேன் இதில்? டுவெண்ட்டி எயிட்டு ஒரு 1 4 5 0 7 25 இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. இது 25 இருக்கும் பட்சத்தில் இது 32 இருக்கும். சேலிங் ப்ரைஸு வந்து காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபானா இது 103. இப்போ 25 இது வந்து 100. இப்போ 3200 இது வந்து 103 இன்ட்டு 25 போடுறேன். 5 3 15 5 6 0 2 இப்போ 5 7 5 2 2575 இருப்பேன். 2575 போச்சுன்னா என்ன வரும்? 5 19 97 போச்சுன்னா 2 5 6. அப்போ 625 கீழே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்னப்பா 3200 இன்ட்டு ஒரு 100 போட்டுக்கணும். 625 divided by 32 தான் ஆன்சர். 625 divided by 35. 35 கிடையாது, 32. இப்போ 632 இன்ட்டு 2 போட்டுன்னா என்ன வரும்? ஒரு 32 இன்ட்டு 21 போடுறேன் வையன். 2க்கு 3 4 6 2 7 வருது. இதுதான் தப்பு. நம்ம இதை தான் சூஸ் பண்ணோம். 7 வருது. 21 போட முடியாது. அதுக்கு கீழே உள்ளது போட்டு பார்ப்போங்க. 32 இன்ட்டு ஓகே இருங்க. 32 இன்ட்டு 2னே போடுங்களேன். 2 4 64 வருது. இப்போ 32 இன்ட்டு 1 தான் போட முடியும். கரெக்டா? த்ரீ 305 வரும். 32 இன்ட்டு 9 போடலாம். 18 27 28 288ங்க. 19ங்க. 19 எங்கே இருக்குது? ஒரு பாருங்க. இதான் ஆன்சர். சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணி ஆன்சர் தப்பாக போட்டுரும். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.